மகளிர் மேம்பாட்டு சிந்தனையாளர் கவிஞர் திட்டங்களை நாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே, இந்த வார தலைவர்களுடன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் இளைஞரணி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின். வணக்கம் திரு ஸ்டாலின். தொடர் பரப்புரை அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல தேர்தல் கழகங்களை பார்த்துருக்கிறீங்க. ஆனாலும் இந்த முறை உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. தலைவர் இப்போ உங்களுடைய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாத சூழலில் நீங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போது இதுக்கான எனர்ஜி எங்கேருந்து வருது? இப்போ இதுக்கு டைம் கிடைக்குதா? எப்படி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இல்லை, என்னுடைய எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் எனக்கு ஒரு புதுசு இல்லை. தொடர்ந்து என்னுடைய பாடியை கரெக்டாக காலையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுந்திரிச்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு வாக்கிங் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் யோகா பண்ணி என்னுடைய டயட்டில் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு கரெக்டாக உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்களே சொன்ன மாதிரி தொடர்ந்து இது தேர்தலுக்காக மட்டும் நான் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் செய்கிறதில்ல. தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாட்டினாலும் சரி, அமைச்சராக இருந்தப்போதும் சரி, துணை முதலமைச்சராக இருந்ததும் சரி, கட்சியில் பொறுப்பில் இருக்கும்போதும் சரி, எந்த நிலையிலையும் சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்குன்னு ஒரு இது பண்ணாமல் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது பழகி போச்சு எனக்கு. அதனால் இது எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி, ஒரு வேகம், ஒரு ஆர்வம், ஆரவாரம் அப்படிங்கிறத நேரடியாக காண முடியுது. அதுவும் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கிது. இதெல்லாம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்குன்னு ஏதாவது எக்ஸசைஸோ இல்லை வாக் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? தினமும் வாக்கிங் காலையில் போயிடுறேன். காலையில் அதுக்கப்புறம் யோகா கொஞ்சம் பண்ணுறேன். டயட்டில் கொஞ்சம் கரெக்டாக யோகா இன்ஸ்பிரேஷனும் இருக்குது. லைட்டாக பண்ணிவிடுவோம். கலைஞர்கிட்டேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கிறது. அப்புறம் பண்ணும்போது ஒரு டென்ஷன் குறையுது. அந்த யோகா பண்ணலன்னா டெஃபினட்டாக எனக்கே தெரியும் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன் காலையில். அது பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அது ஜென்ரலாக மற்ற எல்லாருக்கும் வாக்கிங் அப்படிங்கிறது அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழலாக இருக்கும். மார்னிங் டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரோடு வரும். ஆனால் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல பார்க்குறது அன்றைக்கி இருக்கிற செய்தித்தாள்களாக இருக்கும். ஸோ அதில் வர்ற நியூஸ் எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணுது? சில நாட்களில் கடுமையான விமர்சனங்களோட செய்திகள் வரலாம். அது உங்களை அஃபெக்ட் பண்ணி அந்த டேயில் அப்படியே போதா, இல்லை அதை எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? அந்த மாதிரியான விமர்சனம் தேவையற்ற அபாண்டமான அவதூறான செய்திகள் வரும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் மனசில். ஆனால் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அது மறந்துடுவேன். அதே மாதிரி சில விமர்சனங்கள் வர்றது அந்த விமர்சனங்களை திருத்திக்கிறது இல்லை அது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை நான் அதுக்கும் பயன்படுத்திக்கிறேன். இதெல்லாம் நான் தலைவர் கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஏன்னா கலைஞர் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக பேப்பரை கம்ப்ளீட்டாக காலை பத்திரிக்கையில், வார பத்திரிக்கை, எந்த பத்திரிக்கை இருந்தாலும் எல்லாத்தையும் படிச்சுடுவார். அவர் முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, படிச்சுட்டு அமைச்சர்களை பற்றியோ அல்லது எங்களை பற்றி, கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா உடனே ஃபோன் போட்டு, என்ன இந்த மாதிரி உங்கள் துறையில் இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு, ஒரு குறை வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, மாநகராட்சி நான் மேயராக இருந்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஃபோன் வருதுன்னா கலைஞருடைய ஃபோனாக தான் இருக்கும், தலைவருடைய ஃபோனாக தான் இருக்கும். குப்பை அங்கே கொட்டியிருக்கான், ஃபோட்டோ வந்திருக்கு பார்த்தியா, தினமலரில் வந்திருக்கு பார்த்தியா, தினமலரில் வந்திருக்கு பார்த்தியா, உடனே கேட்பார். கேட்டுட்டு நான் அதை சால்வ் பண்ணுறதுக்குள்ள அவரே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். ஆக இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் பேப்பர் பார்த்துட்டு அந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கூப்பிட்டு ஒருவேளை மாவட்ட செயலாளர்கிட்டையோ அல்லது எம்எல்ஏஸ்டையோ ஏதாவது பேசுகிற வழக்கம் உண்டாகும்? டெஃபினட்டாக பேசுவேன். ஏன்னா அதுவும் அந்த கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட எலெக்ஷன் ப்ராபகண்டாவில் பார்த்தீங்கன்னா நான் மைக்கில் பேசுகிறத விட செல்ஃபோனில் பேசுகிறது தான் அதிகம். எல்லார்ட்டையும் எப்படி நடந்துகிட்ருக்கு ஒர்க்கு, கூட்டணி கட்சி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கட்சியில் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ மார்னிங் இந்த தேர்தல் தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் அடிபட்டதுங்கிறது இந்த வேட்பாளர் மாற்றம் அல்ல அதிருப்தி இல்லை போராட்டங்கள் இப்படி வந்துட்டு இருந்தது. நீங்கள் பரப்புரையில் இருப்பீங்க, இந்த போராட்டங்கள் வரும், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை அவங்களோட பேசுவீங்களா? எப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க? அதாவது கூட்டணி கட்சிக்கு கொடுக்கும்போது நம்ம தொடரில் கொஞ்சம் வருத்தம் வரும். நம்ம நிற்க முடியலையே, திமுக நிற்க முடியலையே, உதயசூரியன் என்ன போதும், யார் வேட்பாளரும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உதயசூரியனுக்கு சீட்டு ஒதுக்குன்னா கேண்டிடேட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரலையே அப்படின்னு ஃபீலிங் எல்லாருக்கும் வர்றது இயற்கை தான். ஏன்னா அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வரும்போது ஒரு நாள் 2 நாள் ஃபீலிங் இருக்கும். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ணிட்டான். அதனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் கொத்தாக கேண்டிடேட்ஸை மாற்றினாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது
சசிகலா குரூப் பண்ண மாதிரியும் சொல்கிறாங்க, ஜெயலலிதா தெரியாமல் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க, அப்புறம் ஜெயலலிதா தெரிஞ்சு மாற்றினா சொல்கிறாங்க. அது வேறு, அது அவங்களுடைய ஜனநாயகம், அவங்களுடைய கட்சி பிரச்சனை, அதில் நான் தலையிட விரும்பலை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இடங்களில் மட்டும் வேட்பாளர் வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்காக வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக வச்சு தான் இந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்கு. மற்ற கட்சிகளை விட திமுகவில் வந்து நேர்காணல் நடத்தி பண்ணுவீங்க ப்ராப்பராக எல்லா வேட்பாளர்களையும் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் விருப்ப மனு தாக்கல் பண்ணாங்களோ அவங்கள்ட்டலாம் பேசிட்டு. ஆனால் அதுக்கு பிறகும் கூட இந்த முறை தான் இவ்வளோ தூரம் அதிருப்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. போன முறையெல்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கருத்தை கேட்டு அனுப்பிச்சிருவோம். இந்த தடவை அப்படி இல்லாமல் மாவட்ட செயலாளர்களே இன்டர்வியூவில் உட்கார வைக்காமல் தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர், நான், தலைமை கழக முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர் மட்டும்தான் உட்காந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் எத்தனை கேண்டிடேட் போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரையாவது நாங்கள் மீட் பண்ணியிருப்போம். 5000 பேர்கிட்டையா எல்லா கேள்வியும் கேட்டிருக்கோம். கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மார்க் போட்டுக்கிட்டே வரோம். மொத்தமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு அவங்களுடைய சஜஷனும் கேட்குறோம். அதையும் நோட் பண்ணிக்கிறோம். இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிப்போர்ட் எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்குறோம். தலைவர் அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1-2 வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிர்வாகிகளை வந்து சொல்லும் போது அதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதையும் கரெக்ட் பண்ணி அந்த அடிப்படையில் தான் ஒரு 3 கேண்டிடேட் மாற்றினோம். ஆக இது 1-2 மாற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம போய் இது போராட்டம் பண்ணி நம்ம போய் ஒரு குரூப் ஆஃபீஸ் சொன்னால் மாற்றுவாங்களோ அப்படின்னா எண்ணம் வந்து சில பேருக்கு வந்துடுது. அதெல்லாம் வராத அளவுக்கு இந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருந்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா போராட்டங்கள் வந்து இப்போ கட்சி அலுவலகத்தை வந்து முறையிடுறது அதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு பக்கம், சில இடங்களில் பொது இடங்களில் மக்கள் பாதிக்கப்படுற மாதிரியான போராட்டங்கள் நடந்த போது அது வந்து கட்சியை பாதிக்கக்கூடிய ஒரு அது வந்து சில வந்து ஊடுருவி திமுக ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும், ஊடுருவி சில பேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் 1-2 வந்துச்சு, ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அதெல்லாம் சரி பண்ணி சொல்கிறேன். அரசியல் கடந்து இப்போ நீங்கள் உணவு அப்படிங்கிறதுல ஏதாவது டயட் வச்சுருக்கீங்களா? இப்போது இந்த ட்ராவலில் போகும்போது, அதுவும் இப்போ வெயில் காலம், இதுக்கான முன் தயாரிப்பு, இந்த ஃபுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கா? பொதுவாகவே நான் வெளியூர் சுற்றுப்பயணம் போகும்போது நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அன்டைம் தூங்குறது, கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட முடியாது, அன்டைம் தூக்கம், அதனால் ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்றதில்ல. சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டு ஏதாவது ஸ்டமக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே டாக்டர் பார்க்கணும், அப்புறம் மெடிசன் எடுக்கணும், அப்புறம் ப்ரோக்ராம் வந்து இப்போ இடைஞ்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்லி வெஜிடேரியன் தான் நான் சாப்பிட்டது, ரொம்ப லிமிட்டாக சாப்பிட்டுக்கிறது. நான்வெஜ் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும்போது, பெரும்பாலும் வீட்டில் இருக்கும்போது தான் நான்வெஜ் சாப்பிட்றது வழக்கம். இப்போ வெளியில் போகும்போது இப்போ ஒருவேளை அதிக அன்போட கட்சிக்காரங்க ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை வீடுகளுக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி போகிறது உண்டா? இப்போ ஃபுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கான இடங்கள் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் சொல்கிறது உண்டு. பெரும்பாலும் கம்ப்ளீட்டான டூர் போயிட்டு இருக்கிறதுனால நான் என்னென்ன சாப்பிடுவேன், என்னென்ன ஐட்டம் தான் சாப்பிடுவேங்கிறது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் பெரும்பாலும் ஆல்மோஸ்ட். அதனால் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்துருவாங்க. ஓ, ஸ்பெஷல் ஃபுட். இப்போ குன்னூருக்குன்னு அப்படி ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா உங்களுக்கு? அப்படி ஒன்று ஸ்பெஷலாக இல்லை. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் எங்கள் ஃபேமிலியோடு வந்து தினேதரை வந்து தங்கியிருக்கிறேன். குன்னூரில், ஊட்டியில் ரெஸ்ட் எடுத்து ஃபேமிலியோட வந்து தங்கியிருக்கு. இப்போ ட்ராவல் நிறைய பண்ணுறதுனால இப்போ ஃபேமிலி மிஸ் பண்ணுவீங்களா? அது எப்படி இப்போ அவங்களோட எப்போ பேசுறதுக்கான நேரம் இருக்குதா? இல்லை, அதுக்கும் நேரம் ஒதுக்கிடுவேன். ஹோட்டலுக்கு போகிறது, இப்போ பார்த்தீங்க என் பேரனுங்க, பையனுங்களுக்கு, டாக்டருக்கு, என் ஒய்ஃபுக்கு, எனக்கு பர்த்டே வரும்போது அன்றைக்கி வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாக கூடவே இருப்பேன். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுறது, வெளியில் போய் சாப்பிட்டு வர்றது, அதெல்லாம் நேரம் ஒதுக்கி. அவரோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் போகிறதுக்கான சூழல் இல்லை இந்த தேர்தல் நேரத்தில். அதுக்கான வாய்ப்பு அவர் எப்போதுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு முதல் நாள் தான் ப்ரிவியூ போட்டு காட்டுவார். அதுக்கு இடையில் ஒரு ஷோ கூட கட்ட மாட்டார். விட்டு விடுறது வரைக்கும் இந்த படம் நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த தடவை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 10 மணி வரைக்கும் குளத்தூரில் கேமரஸ் முடிச்சுட்டு, அப்புறம் 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு 11:30 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு தான் வந்தேன். 4th ஃப்ரேமில் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தேன். இது வரைக்கும் அவர் நடித்த படத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதுதான். என் சன்னு நடித்த படத்தில் என்ன அறியாமல் படம் முடிஞ்சோன்னே வந்து அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே வந்து நடிப்பு துறையில் இருந்தவர் தான். நாடகம்லாம் தூர்தர்ஷனில் நடந்தது. அதுக்கு பிறகு ஏன் அந்த ஒரு பெரிய வேக்யூம் ஆயிடுச்சு? முழு நேர அரசியல்வாதி ஆனதுனால அது வேண்டான்னு ஒதுக்கிட்டிங்களா? நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் நான் போகல. அதாவது அண்ணா வந்து பல முறை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு 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 மெசேஜை, ஒரு மக்கள் எடுத்த ஒரு மெசேஜை கொண்டு போகணும்னா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறத விட ஒரு நாடகம் நடித்து அது மூலமாக சொன்னால் மக்களுக்கு ஈஸியாக புரியும், திரை உலகத்தில் மூலமாக சொன்னபோது இன்னும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கலை உலகத்தை வந்து அண்ணா வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆக அந்த வகையில் தான் நானும் வந்து முரசே முழுகன்னு ஒரு நாடகம் பிரச்சார நாடகத்தில் நடித்தேன்.
அதுக்கப்புறம் வந்து சீரியலில் 2-3 சீரியல் நடிச்சிருக்கேன். சூர்யாங்கிற ஒரு சீரியல், குறிஞ்சி மலருங்கிற ஒரு சீரியல். அதுக்கப்புறம் திரைப்படத்தில் கூட கெஸ்ட் ரோல் 2 ஒரே ரத்தம்னு ஒரு படம், மக்கள் ஆணையிட்டாலும் ஒரு சினிமா படம். அதுக்கு பிறகு உங்களை வந்து நடிப்புக்குன்னு யாரும் அழைக்கப்படலையா? குறிப்பாக உதயநிதி உங்களை எப்பவும் கூப்பிட்டது இல்லையா? நான் அதை விரும்பலை. நான் வந்து எனக்கு இதுக்கே டைம் சரியாக போச்சு. அதை வந்து தேவையில்லை, என்னுடைய இது வேறு மாதிரி போயிடுச்சு, கட்சியில் பல பொறுப்புகள் வந்துருச்சு, அதுக்குன்னு நேரம் ஒதுக்குன்னு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்க. அதில் எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபேனாக இருந்த ஒருத்தர், நீங்களே சொன்ன மாதிரி சினிமா பிரபலம் அப்படிங்கிறது வந்து அரசியலையும் கூட பெரிய அளவுக்கு பயன்படுது. அப்போ அந்த ஒரு உங்களுக்கு அது தேவையில்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் அரசியலில் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டீங்க, அடுத்தடுத்த பொறுப்புகள் வந்துருச்சு. இப்போ உதயநிதி சினிமாவில் பிரபலமாக இருக்கார். அவர் ஒருவேளை அரசியலுக்கு ஆசைப்பட்டாருன்னா உங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? அவர் பார்ப்போம், அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து ஒரு பெரிய மாடர்னாக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே சினிமாங்கிறத விட அரசியலுங்கிறத விட முன்னேற்றங்கிறது தான் இப்போ நாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆக அந்த வரும்போது அது அவருடைய இந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் அருமையான மெசேஜ் இருக்குது. இது வரைக்கும் அவர் நடித்த படத்தில் பார்த்திங்கன்னா காமெடி, ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி இருந்துட்டு, இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது என்ன மெசேஜ்னால், நடைபாதை வாசிகள் வீடு இல்லாமல், தங்குறது இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்கிறது, பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறது, அவங்களும் மனிதர்கள் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி மெசேஜ் வந்து வரும்போது அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும்போது அதுக்கு எனக்கு உண்மையில உள்ளபடி பெருமையாக இருக்கேன். அதான் இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு அர்பன் யூத்தை, ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களை பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ அவங்கள ஈர்க்கிறதுக்கு டிஎம்கே யூத் விங்லேருந்து நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு திமுக பற்றின விஷயங்கள் வருதுன்னா அதை இப்படி கவுண்டர் பண்ணுங்கள், இல்லை அதுக்கான பதிலடி இப்படி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இளைஞரணியிலேயே கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு சில பேரை செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம்னா அங்கங்கே அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுக்கு கிளாஸ் நடத்தி, அவங்கள கூட 2-3 தடவை நான் மீட் பண்ணி, சென்னைக்கு ஒரு சில மீட் பண்ணேன், அப்புறம் புதுக்கோட்டையில், தஞ்சாவூரில், இங்கெல்லாம் ஒரு சில மீட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி, அப்பப்போ நம்ம கவுண்டர் பண்ணணும் நம்மளை பற்றி வர விமர்சனங்களுக்கு. அங்கங்கே லோக்கல் இஷ்யூஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்ட்டி என்ன பண்ணுது, அதெல்லாம் போடணும்னு சொல்லி அவங்கள இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக ஒரு அபிப்பிராயம், ஒரு கருத்து முன்வைக்கப்படுது, அது சரியா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். திமுக வந்து இளைஞர்களை ஈர்க்கிறதுல ஒரு பின்தங்கி இருக்கிறது, இந்த தலைமுறை வாக்காளர்களை பெரிய அளவுக்கு ஈர்க்கலை, திமுக வந்து ஒரு முதியவர்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது திமுகவே இளைஞர்களாக இருந்து தான் தொடங்கப்பட்ட கட்சி. அது கலைஞராகட்டும், அண்ணாவாகட்டும், பேராசிரியராகட்டும், அவங்கெல்லாம் இளைஞராக இருந்தபோது தான் அந்த கட்சியை உருவாகினது. அதனால் இளைஞர்களுக்கு வந்து திமுக இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட இப்போ பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70% வந்து புதுமுகம் தான் போட்டிருக்கிறோம். அதனால் யங்ஸ்டர்ஸ் தான் அதனால தான் நான் வந்து இதில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தது. காரணம் வந்து 180 சீட்டு குறையாமல் திமுக நிற்கணும், உதயசூரியன் நிற்கணும் அப்படின்னு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த அலையன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அனுபவஸ்தர்கள் வேணும், சட்டமன்றத்தில் இருக்கிற அனுபவஸ்தர்கள் வேணும், அவங்களுடைய தியாகங்கள் அது இதுவும் அவங்களையும் வச்சு நம்ம பயன்படுத்தணும். அதையும் விட்டுடாமல் அதே நேரத்தில் புதுசாக வர யங்ஸ்டர்ஸையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படையில். அதுலேயும் ஒரு சின்ன விமர்சனம் இருக்குது. இளைஞர்கள் அப்படிங்கிறதும் கூட கட்சியில் இருந்த முக்கியமான பெரிய தலைவர்களுடைய மகன்கள் அல்லது மகள்கள் அப்படின்னு வாரிசுகளுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற பார்வை. வெற்றி வாய்ப்புக்குரியவங்களை தான் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். எல்லா வாரிசுகளுக்கும் கொடுத்துடல. உதாரணமாக இங்கே பொங்கலூர் பழனிசாமி இருக்கார், அவருடைய சன்னை தான் கேட்டிருந்தார், அது கொடுத்துடல. அந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்டிருந்தாங்க, எல்லாம் கொடுக்கல. ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அது தேவைப்படுது, வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம், தவிர கொண்டு போய் திணிக்கல யாரையும். அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு சார். இப்போது நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசினாலும் கூட ஒரு கருத்து முன்வைக்கப்படுது, பலமுனை போட்டி இருக்குது இந்த முறை. எந்த தேர்தலும் இல்லாத அளவில் பல முனைகளாக களங்களில் இப்போ பிரிந்து நிற்கிறாங்க கட்சிகள். அப்படி ஒரு பலமுனை போட்டி வரும்போது அது ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குன்ற ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டிகள் வந்து எப்போதுமே வந்து ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஒன்று வந்து ஒரு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, 2 கட்சி தான் முக்கியமாக பார்த்து அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1989, 1996 அப்போல்லாம் பலமுனை போட்டிகள் வந்துச்சு. அப்போ வந்து அது திமுக தான் சாதகமாக இருந்திருக்கு பலமுனை போட்டிகள் வரும்போது தான். அதனால் இந்த முறை நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக தான் இந்த பலமுனை போட்டிகளும் நிச்சயமாக அமையும் என்று.
ஆனால் முதல் முறையாக நீங்கள் வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 3வது அணின்னு ஒன்று பார்த்தோம். அந்த அணி வந்து 19.5% வாக்குகளையும் வாங்கியிருக்கு. அதே போன்றது ஒரு நிலை இப்போ ஏன் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடந்தது, மத்திய அரசை உருவாக்குற எலெக்ஷன். அது மோடி வேவ் அப்போ இருந்தது. அதுதான் அந்த பாதிப்பு இருந்தது தவிர, அதனால் அதை வச்சு இந்த மாநில தேர்தலை, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாநில தேர்தலை வச்சு கம்பேர் பண்ண முடியும். மோடி அலைங்கிறது வந்து தமிழக எல்லைக்குள்ளே வந்துதான்னு தெரியல. ஆந்திரா வரைக்கும் இருந்தது. தமிழ்நாட்டில் அவங்களாலையும் ஒன்றும் பெருசாக ஜெயலலிதா வந்ததுன்னா மோடிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கங்கிற அந்த கருத்தும் பரவலாக இருந்ததுனால மோடிக்கு வந்து சாதகமாக அமைஞ்சது தான். இப்போ இந்த மாற்று அணின்னு சொல்கிற பல பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. அவங்க எல்லாம் பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எதிர்க்கட்சி வாக்குகளை பிரிச்சிடாதா அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிற அந்த கணிப்பு இருக்குல்ல? இல்லை, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர்ப்பாக தான் இந்த தேர்தல் அமைய போகுது. அதில் ஒன்றும் எந்த மாற்றம் கிடையாது. அதான் சொன்னேன், ஏற்கனவே 89, 96 வந்து பலமான போட்டிகள் வரும்போது அப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து எதிர்ப்பாக தான் திமுக அதிகம் வாங்கியிருக்கு. அதனால் ஒன்று திமுக, அதிமுக இப்படி தான் மாறி மாறி ஒவ்வொரு தேர்தலையும் வந்திருக்கு. ஆக இந்த பலமுனை போட்டிகளாக வந்து எது ஜெயிக்குதோ, எது அந்த எண்ணத்தில் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் போன பயணத்தில் உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? மக்களோட மனசை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அவங்க ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது இந்த ஆட்சியில் வந்து எந்த பணிகள் எடுத்துக்கிட்டாலும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் இல்லாமல் சாதாரண கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த நிலை இருக்குது. எந்த வேலையும் நடக்கலை, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. முதலமைச்சரை பார்க்க முடியல, அமைச்சர்களை சந்திக்க முடியல, அதிகார இடத்துல போய் கோரிக்கைகளை சொல்ல முடியல, அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் ஒரு நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இல்லை, ஊழல் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மேலே வச்சிங்கன்னா அது தொடர்ந்து திமுக மேலும் வைக்கப்படுது. திமுகவில் இருக்கிற 2G ஊழலாக இருக்கலாம், அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் மீது போடப்பட்ட வழக்குகள்லாம் வேலு மேலே கூட தீர்ப்பு வந்துச்சு. சமீபத்தில் பொன்முடி மேலே தீர்ப்பு வந்துச்சு. ஆக அதெல்லாம் நிரூபிக்கப்படலை, அதெல்லாம் தவறாக பொய்யான குற்றச்சாட்டுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. 2G வழக்கு இன்னும் முடியல. அது வர்றப்போ அதுவும் அந்த மாதிரி தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் ஏற்கனவே வந்து தீர்ப்பு 4 வருஷம் சிறை தண்டனை, 100 கோடி ரூபா ஃபைன் போட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த இல்லைங்கிற விடுதலையை வந்து பெற்றாங்கன்னு சொல்ல மாட்டேன், விடுதலையை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து தலைக்கு மேலே அவங்களுக்கு தொங்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஆக அது நிச்சயம் அதில் வந்து தண்டனை கிடைக்க தான் போகுது. லீகலாக அது வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து வழக்குலேருந்து விடுதலை அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இல்லையே, அவங்களுக்கு கண்கூடா தெரியுதா ஒரு அந்த ஜட்ஜு வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது சாதாரண கீழே இருக்கிற மக்கள்லேருந்து இது சட்டம் தெரிஞ்ச படித்தவங்க கூட இது வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது வந்து எப்படிப்பட்ட தீர்ப்புன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டு கால ஆட்சிக்கான மதிப்பீடு அப்படிங்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மேனிஃபெஸ்டோ இருக்குல்லைங்க சார், அது வந்து ஒவ்வொன்றா தனியாக டீம் போட்டு அது ரிசர்ச் பண்ணி பண்ணுறீங்களா? தனியாக அடித்து கொடுத்துட்டோம், ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு ஒன்று செஞ்சுருக்கிறோம். அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடியே கமிட்டி ஒன்று போட்டோம். அந்த கமிட்டி வந்து நமக்கு நம்ம பயணத்தில் போய் 2 லட்சம் 4 லட்சம் மனுக்கள் வாங்கினது அது ஒன்று நிறைய குறை சொல்லுங்கள். இவங்க தேர்தல் இருக்கிறப்போ ஒவ்வொரு வணிக சங்கம், அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள், போலீஸு, அப்புறம் அந்த இது மகளிர் சுய உதவிக்குழு, தனித்தனியாக இந்த தொழிலதிபர்கள், சிறு குறு தொழிலதிபர் எல்லோரும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி பெட்டிஷன் வாங்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எதாவது சேர்க்கணும், நமக்கு நம்ம இதில் வந்து எதாவது சேர்க்கணும் சேர்த்து அதுக்கப்புறம் தலைவரோட உட்காந்து அது ஒரு 10 நாள் சில கரெக்ஷன்லாம் அவர் சொல்ல படிக்க நாங்கள் கரெக்ஷன் சொல்ல
இது பெரிய ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்க பேசும்போது, சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து மக்களை வந்து சந்திப்பாங்க, அப்படி வரலைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுப்போன்றீங்க. அது சாத்தியமா? அது அப்படி ஒரு அது சட்டமே கொண்டு வரணும்னு என்னுடைய பிளானு. திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்டம் ஏதாவது கொண்டு வரணும்னு, ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு ஒரு எனக்கு இருக்குது. அது அந்த நமக்கு நாம பயணம் போனப்போ எனக்கு அந்த ஏற்பட்ட உணர்வு சொல்கிறேன். அதாவது அவங்க வந்து குறைகளையாவது கேட்கல, 5 வருஷமாக எந்த குறையோட கேட்கல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கிறாங்க. அதுக்காக குறைகளையாக கேட்குறதுக்கு எம்எல்ஏ போகணும், போயிட்டு வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சந்தித்து சொல்லணுன்றது எனக்கு அப்பயே வந்து சக்தியாக வந்துச்சு. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் நான் வந்து நமக்கு இது பேசலாம் வாங்க நிகழ்ச்சி நடத்தினது, அதில் மூலமாக எனக்கு அது அனுபவம் கிடச்சிது. அது பண்ணும்போது அவங்களுக்கு திருப்தி ஆகிடுறாங்க. இல்லை, இப்போ உங்களுக்கு குளத்தூரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒவ்வொரு நாளும் புகார்கள் வருது. சில அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க, பல அதிகாரி வந்து செய்ய பயப்படுறாங்க. செய்யணும்னு நினப்பு இருக்குது. அவங்க லோக்கலில் இருக்கிற ஏடிஎம்கே கவுன்சிலரே மிரட்டுறாங்கம்மா, அவர் கொடுத்த பெட்டிஷன் இது செய்யக்கூடாதுன்னு, அப்படியே ஓப்பனாக அந்த மாதிரி. இது அப்படின்னா அந்த வருத்தம் இல்லை கோவம் உங்கள் மேலே வராதுல்ல. எதிர்கட்சி தான், ஆளுங்கட்சியாக தானே அந்த கோவம் வரும். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் ஆளுங்கட்சி மந்திரி அமைச்சர்களும் சில இடங்களில் தொகுதியில் போய் ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குல்ல, டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல. அதே திமுக இது எத்தனை பேர் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோம், எத்தனை பேர் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருந்தப்போ நம்ம ஓட்டு தைரியமாக போய் கேட்போம். ஏன்னா மக்களோட மக்களாக இருக்கிறதுனால தான் அவங்க ஓட்டு போடுறாங்களோ போடலையோ, ஆனால் நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க. எங்கேயுமே வந்து திரும்பி போகணும்னு சொல்லி திமுகவில் சொல்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஓபியை கூட நேற்று தேனியில் வந்து தொகுதி உள்ள சில இடங்களில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிலெலாம் பார்த்த நியூஸ். ஒரு நாள் முழுக்க வடக்கு மண்டலத்தில் உங்களுடைய பிரச்சார பயணங்களை தொடர்ந்து பார்த்ததுலேருந்து அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாதுன்னு பல பட்டியலை போட்டுட்டு இருந்தீங்க. திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? அதாவது திமுக வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்து அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ எவ்வளோ ஸ்கீம், எவ்வளோ திட்டங்கள், எவ்வளோ முன்னேற்றங்கள், எவ்வளோ தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்கு. அதனால் மீண்டும் 6வது முறையாக திமுக ஆட்சிக்கு இருக்கிறப்போ இப்போ இருக்கக்கூடிய வேலையில்லா பிரச்சனை, இப்போ அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிவிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க 84 லட்சம் பேர். ஆக அந்த இதை நம்ம குறைக்கணும்னா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சியில் தான் நான் இப்போ தொழில்துறை கவனிக்கிற பொறுப்பு துணை முதலமைச்சராக இருந்தப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ வந்து பல தொழிற்சாலைகள் வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அதனால் லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு தொழிற்சாலை தொடங்கப்படலைங்கிறது மட்டும் இல்லை, இருந்த தொழிற்சாலைகள் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் நாட்டினுடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக வச்சு 50 ஆண்டு காலம் இந்த 5 வருஷத்தில் பின்னோக்கி நம்ம போயாச்சு. அதை வந்து நம்ம கொண்டு வரணும்னா திமுகவில் தான் முடியும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் திமுக உண்மைக்கு மாறாக பேசி வருகிறது, பரப்புரை செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஜெயலலிதா உங்கள் மீது வைக்கிறார். இப்போ இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே அந்த 110 அறிக்கையை வச்சு நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அதை கலைஞரும் பேசியிருக்கிறாரு. அதாவது அறிவிக்கிறாங்களே தவிர தேர்தல் அறிவிப்புன்றது தனி. சட்டமன்றத்தில் வந்து 110ங்கிறது அது எதுக்காக பயன்படுத்தணுங்கிறது ஒரு விதிமுறையே இருக்குது, மரபே இருக்குது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றி தான் சட்டமன்றத்தில் வந்து 110 விதியை பயன்படுத்தி சட்டமன்றம் கூடுகிற நேரங்களில் ஏதோ ஒரு பெரிய விபத்து எங்கேயாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை பற்றி சட்டமன்றத்தில் பதிவு பண்ணணும். அது வந்து முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ தான் சொல்லணும். அப்படி 110 விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ, அறிக்கை தாக்கல் பண்ணுறப்போ சபாநாயகருடைய அனுமதி வாங்கி தான் அது படிக்கிறாங்க. அதை படித்ததுக்கு பிறகு அதை பற்றி விமர்சனமோ அதை பற்றி பாராட்டுகளோ அல்ல அதை பற்றி கருத்துக்களோ பேசக்கூடாதுங்கிறது தான் சட்டமன்றத்துடைய மரபு. இதே தமிழ்நாட்டில் வந்து மூதறிஞர் ராஜாஜியிலேருந்து பெருந்தலைவர் காமராஜர்லேருந்து பக்தவச்சலம், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த 110 விதியை அப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களே மொத்தத்தில் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 தான் பயன்படுத்தியிருப்பார் அதை. ஆனால் இந்த ஆட்சியில் இந்த 5 வருஷத்தில் 200க்கு மேற்பட்ட நிலையில் 110 பயன்படுத்தி
வெறும் அறிவிப்புகள் தான். அந்த அறிவிப்புகளுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு இருக்கா, திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கா, இல்லை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை எங்கேயாவது திறந்து வச்சுருக்கிறாங்களா, அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு பல முறை சட்டமன்றத்தில் நாங்கள் ரேஸ் பண்ணுறோம். வெளியிலையும் பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் பேச அலோவ் பண்ணுறது கிடையாது. வெள்ளை அறிக்கை வைங்கன்னு சொல்லி பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் செய்யலை. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முறை பெரிய விளக்கம் கொடுத்தாரு. எந்தெந்த நிலையில் இருக்குதுன்னு சொன்னாரே தவிர எதையும் திறந்து வச்சதாக எதுவும் ஆதாரபூர்வமாக எதுவுமே சொல்லலை. இப்போவும் அதுதான் ஜெயலலிதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு முறை அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் வரல அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு 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 செட்பேக் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குதா? அதாவது அழைச்சது உண்மை இல்லைன்னு மறுக்கலை. பல முறை நான் சொல்லிட்டேன். இப்போ அழைச்சி வராதது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வராது எங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள், அவரை பற்றி வர விமர்சனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் சேர்த்து நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கோம். அது வராமல் போயிடுச்சு. அந்த வகையில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கோம். விஜயகாந்த் குறித்த விமர்சனங்கள்ங்கிறது புதுசு இல்லை. போன 2011 தேர்தலையுமே கூட அதிமுகவோட அவர் கூட்டணி வைத்த போதும் இது போன்ற பல விமர்சனங்கள் இருந்தது. கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அது தெரிந்த பிறகு தான் திமுக அழைப்பு கொடுத்தது. இப்போ கிடைக்கல, வரலன்னு உடனே அந்த பழம் புளிச்சிருச்சா? அப்படி இல்லை. அதாவது இது இப்போ இல்லை. இடைத்தேர்தல் வந்தப்போவே அழைப்பு கொடுத்தோம். பல இடைத்தேர்தல்கள் அதிமுக ஆட்சி இருக்கிற நேரத்தில் தான் பல இடைத்தேர்தல் வந்துச்சு. ஏற்காடில் வந்துச்சு, ஸ்ரீரங்கத்தில் வந்துச்சு, பல இடைத்தேர்தல் வந்து அப்போல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க முறையாக அழைப்பு கொடுத்தோம். கடிதங்களே அனுப்பிச்சிருக்காரு தலைவர். அப்போ அதனால் புதுசாக ஒன்று நம்ம அழைப்பு கொடுக்கல. அப்போயே அழைப்பு கொடுத்தோம், இப்போ அழைப்பு கொடுத்தோம். அந்த அழைப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் வந்து அவங்களுடைய விருப்பம், ஜனநாயக விருப்பம். திமுக சாதி மோதலை தூண்டி விடுகிறது, ஒரு சாதி கலவரத்துக்கு வித்திடுகிறது என்கிற கடுமையான குற்றச்சாட்டை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ முன்வைக்கிறார். அதை ஒரு காரணமாக காட்டி அவர் தேர்தலிலிருந்து விலகி இருக்கிறார். அன்னைக்கு நான் கோயில்பட்டியில் தான் என்னுடைய பிரச்சாரத்தை அன்றைக்கி நிறைவு செஞ்சேன். அந்த கோயில்பட்டி தொகுதியில் தெளிவாக அதுக்கு பதில் சொல்லி பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கேன்னா, ஜாதி மோதலை தூண்டி விட்டு திமுக வேடிக்கை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணதுன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. அதை நான் வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன். இது வந்து 18 வருஷம் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்பியாக இருந்தவர். அப்போ எல்லாம் ஜாதி மோதலை தூண்டி விடுற கட்சிங்கிறது அப்போ அவருக்கு தெரியல. இப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு தோல்வி பயம் வந்த காரணத்தினால இதை வந்து அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் அடிப்படையாக வச்சு வேண்டுமென்றே குழப்புவதற்காக அந்த யுகத்தை கையாண்டிருக்காரு தவிர நிச்சயமாக கிடையாது. சமத்துவமாக எல்லாரும் வாழணும், ஜாதி மதவற்ற சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது தான் தந்தை பெரியாருடைய லட்சியம், அறிஞர் அண்ணாவுடைய கனவு. அதைத்தான் தலைவர் கலைஞர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சமத்துவபுரங்கள் தந்தை பெரியார் பேரில் தமிழகத்தில் உருவாக்கி இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லேயும் சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த சமத்துவபுரங்கள் வீடுகளை கட்டி அதில் எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் ஒத்துமையாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் ஒத்துமையாக அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடுன்னு சொல்லி அந்த வீடு கட்டப்பட்டது காரணமே அதுதான். ஆக இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமூக நீதி குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் சமீப காலங்களில் அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆணவ படுகொலைகள் நடக்கிற இடங்களில் வெளிப்படையாக திமுக கண்டிக்க தயங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கும். அதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அப்பப்போ கண்டிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்பப்போ அதை வந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறோம். அதில் ஒன்றும் எந்த ஒரு மாறுபாடு கிடையாது. இன்னொரு பக்கம் தேர்தல் கமிஷன் மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சுங்க. இப்போ தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் எடுத்துட்டு இருக்கு. அதிகாரிகள் மாற்றம், டிஜிபியவே மாற்றிருக்கிறாங்க, பணம் பல இடங்களில் கைப்பற்றப்படுகிறது. இதற்கு பிறகும் திமுகவுக்கு தேர்தல் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லையா? அதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நான் எடுக்கலைன்னு சொல்லலை. ஆனால் முழு அளவுக்கு எடுக்கலைங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இன்னும் அது முழு அளவுக்கு எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து அதை வலியுறுத்துவோம். ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சியில் ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? ஏற்கனவே இருந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அதே பதவியில் இந்த முறையும் ஸ்டாலின் அமர்வாரா? இப்போ எப்படின்னா பங்கு இருக்கோ அந்த பங்கு தொடர்ந்து இருக்கும். உங்கள் கட்சியிலேயே ஒரு தரப்பினர் ஸ்டாலினுக்கு வந்து அடுத்த கட்ட எலிவேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? நான் அதிகமாக பணியாற்றிட்டு நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது. இன்னும் அதிகமாக பணியாற்றணும் அப்படின்னு தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிர்வாக ரீதியாக நீங்கள் ஏற்கனவே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில் இருந்திருக்கீங்க, பொறுப்பில் இருந்திருக்கீங்க, அந்த அனுபவமும் இருந்திருக்கிறது. அந்த அனுபவத்தை வருகின்ற ஒருவேளை உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுற பட்சத்தில் அந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியுமா? நான் வந்து எந்த பதவியாக இருந்தாலும் அதை பதவியாக நினச்சதில்லை, அதை பொறுப்பாக தான் நினச்சிருக்கிறேன். அந்த பொறுப்பு வரும்போது அந்த பொறுப்போடு இருந்து
நான் பொறுப்போடு பணியாற்றுவேன். அதுதான் என்னுடைய எண்ணம். ஏற்கனவே அளிக்கப்பட்ட அது பொறுப்பாகவே இருக்கட்டும். அந்த பொறுப்பு மீண்டும் இந்த முறையும் திரு ஸ்டாலினுக்கு அதே பொறுப்பு இருக்குமோ, அதை விட அடுத்த கூடுதலான பொறுப்பை எதிர்பார்க்க முடியும்? நான் வந்து அதை எதிர்பார்த்து பணியாற்றவில்லை என்பதை பலமுறை சொல்லிட்டேன். அதனால் அந்த கொஸ்டினே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. 93 வயதிலையும் தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள்லாம் சொன்னாலும் கூட, இந்த வயதிலும் இந்த முதுமையிலும் அவருக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுக்க வேண்டுமா, அதிகமான உழைப்பை அவர் செலுத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் வரத்தானே செய்யுது. இல்லை, அவர் 93 வயதில் வந்து 39 வயது மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து இன்னும் சுற்றுப்பயணத்துக்கு போகணும் தயாராக இருக்கிறாரு. அதனால் அந்த கொஸ்டினே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ கருத்து கணிப்பெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல முதலமைச்சராக வரக்கூடிய கேண்டிடேட் கலைஞர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிற அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து முன்னேற்றங்கள் தேவை. அதனால் அந்த இடத்துல தான் கலைஞர் தான் வரணுங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, திமுகவுடைய கருத்து மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாகவும் அதுதான் இருக்குது. திராவிட இயக்கங்கள் தான் 50 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிடுச்சு, திராவிட ஆட்சிகள் தான் அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. எல்லா தரப்பிலும் மாற்று அரசியல் பேசுகிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க அதை. இந்த 2 கட்சிகளையும் தமிழ்நாட்டிலேருந்து ஆட்சி பொறுப்பில் வரவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அது அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கத்தோடு பேசப்படக்கூடிய பேச்சுக்கள். இன்றைக்கி பேசக்கூடியவங்கள திராவிட இயக்கம் இல்லைன்னா அவங்க இல்லை. இந்த திராவிட இயக்கம் இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம்லாம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்க முடியாது. இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக கூட மட்டும் இல்லை, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கெல்லாம் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்கன்னா இந்த திராவிட இயக்கம் இல்லாட்டினா வந்திருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதனால் திராவிட இயக்கங்கிறது என்றைக்கும் இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றம் காண முடியும் என்பது என்னுடைய திடமான எண்ணம். 2006 திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. அது ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை. இந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. அப்போது மக்கள் இலவசங்களை ஏற்கலை, அதுக்கான ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு திமுக நினைக்குதா? அன்றைய காலகட்டத்தில் அது தேவைப்பட்டுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இலவசங்களை வந்து மக்கள் விரும்பலை. அவங்களோட நாட்டினுடைய முன்னேற்றம், அவங்களுடைய வருவாய் வந்து பெருகணும், வருவாய் வந்து அதிகமாகணும், அப்படி தான் எதிர்பார்த்து இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ எலக்ட்ரிசிட்டி இதை பில்லை குறைக்கிறோம், பால் விலையை குறைக்கிறோம், விலைவாசியை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம், வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம். ஆக அந்த முன்னேற்றத்தில் வருகிற போது அவங்கவுங்களே அவங்க சக்தியை உயர்த்தும் போது அந்த இலவசங்கள் தேவையில்லைங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கருத்து. இலவசங்கள் வேண்டாம், எங்களுக்கு முக்கியமாக அடிப்படை பிரச்சனைகள். உதாரணமாக நமக்கு நாம பயணத்தில் நான் என்னுடைய 234 தொகுதியில் என்னுடைய பயணத்தை நடத்தினப்போ மக்கள் எங்கள்கிட்ட சொன்னது ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்னா, புதிய திட்டங்கள், புதிய சாதனைகள் கூட எங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ செஞ்ச சாதனைகள், அந்த திட்டங்கள் அதுவே எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மக்களுடைய மனதில் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் ஏன் பூரண மதுவிலக்குன்னு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர் ஜெயலலிதா எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு தலைவர் வந்து தெளிவாக பதிலும் சொல்லியிருக்கிறாரு. நானும் பல கூட்டங்களில் அதை பேசிட்டு தான் வரேன். அதாவது மதுவிலக்குங்கிறது எல்லா கட்சிகளும், எல்லா அமைப்புகளும், தனிப்பட்ட முறையில் பல பேர் அதுக்காக தொடர்ந்து பல ஆண்டுகளும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் இது கிளர்ந்து எழுந்துச்சு, தீ மாதிரி பரவிச்சது. சசி பெருமாள் கூட வந்து ஒரு பெரிய காந்தியவாதி தான். அவர் வந்து எந்த கட்சிக்கார சம்மந்தப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து தலைவர்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு போனார். யார் சொன்னாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை வரல, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் அப்படியே தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிட்டு போனார். நன்றி சொல்லிட்டு போன காரணத்தினாலேயே அவர் செல்ஃபோன் டவரில் ஏறி உண்ணாமலைங்கிற பேரூராட்சியில் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதில் வந்து போலீஸு அதிகாரிகளும் அவரை நிச்சயம் சமாதானம் பண்ணி காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் கலைஞருக்கு நன்றி சொன்னாருங்கிறதுக்காகவே ஜெயலலிதாவுக்கு பயந்துக்கிட்டு கைகட்டி வேடிக்கை பார்த்த காரணத்தினால்தான் அது மரணமே ஏற்பட்டுச்சு. இதுதான் உண்மை. அது ஒன்று. இன்னும் இந்த தெளிவாக சொல்கிறேன், சட்டம் கொண்டு வந்து தான் இதை பாஸ் பண்ண முடியும். அதனால் மதுவிலக்கு சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது, அதுக்கு பிறகு தான் அதை நிறைவேற்ற முடியும் போது எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க தான், அவங்களுக்கும் தெரியும். ஆக திசை திருப்பதற்காக சொல்லப்படக்கூடிய பேச்சு. சரி, இன்னும் நான் தெளிவாக கேட்குறேன். இந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம், மதுவிலக்கு அமல்படுத்துகிறப்போ இந்த டாஸ்மாக் கடையில் ஒர்க் பண்ண பணியாளர்கள் அவங்களுடைய வேலைவாய்ப்பு என்ன வருது, அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண போகிறோம் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மதுவில் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து அதிலேருந்து காப்பாற்றி கொண்டு வரணும், அதுக்கு வந்து உரிய சிகிச்சை கொடுக்கறதுக்கு, அதுக்கு மாவட்ட ரீதியாக சிகிச்சை கொடுப்பதற்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதுவும் ஏற்பாடு பண்ண போகிறோங்கிற தேர்தல் அறிக்கைகள் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு
ஜெயலலிதா சொல்வதை நிச்சயம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் வந்து இதுக்காக சட்டம் கொண்டு வந்து தான் செய்ய முடியுன்றீங்க. ஆனால் உங்களுடைய தலைவர் கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதலமைச்சர் ஆன பிறகு முதல் கையெழுத்து இதுக்காக தான் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ வந்து ஆமாம், அதை கொண்டு வர்றது அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சட்டம் கொண்டு வர முடியும். இல்லை, அதில் தான் கேட்குறாங்க. நீங்கள் சட்டம் கொண்டு வருவது என்பது முதல் கையெழுத்தாக அது போட முடியாது. நீங்கள் ஆட்சி அமைக்கணும், அதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்குது. 5 முறை முதலமைச்சராக கட்சி 5 முறை ஆட்சியில் இருந்த கட்சிக்கு இது தெரியாதா? நான் கேட்குறது 5 முறை ஆட்சியில் இருந்து தெரியாதுன்னு கேட்குறாங்க. 3 முறை முதலமைச்சர் இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் மதுவிலக்கு அப்படின்றீங்க, மற்ற கட்சிகளும் சொல்கிறாங்க. இந்த கோரிக்கைகளுக்கு பிறகு அதிமுகவும் படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதா நினைக்காம அதை ஏன் விமர்சிக்கிறீங்க? அதாவது திமுக இதை சொன்னதுக்கு பிறகு மக்களிடத்தில் ஒரு பெரிய எழுச்சி வந்துடுச்சு. அதனால் நம்மளும் சொன்னால் தான் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 5 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. இது 5 வருஷமாக தொடர்ந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற கோரிக்கை தான். சட்டமன்றத்திலே இந்த பிரச்சனை பலமுறை எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ கூட இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் எழுந்துச்சு என்ன சொன்னார், கொண்டு வர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சட்டமன்றத்தில் பேசி அது அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு. அது யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் நான் கூட சட்டமன்றத்தில் எழுந்துருச்சு ஒரு நிமிஷம் பேசுறது வாய்ப்பு கேட்டேன். ஸ்பீக்கர் ஏதோ பெருந்தன்மையாக எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தாரு. படிப்படியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா நான் கேட்குறேன் இந்த கேள்வியை திமுக சார்பில். அப்போவும் என்ன சொல்கிறாரு, முடியவே முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுத்தார். ஆக அவர் சொல்கிறாருன்னா ஜெயலலிதாவுடைய குரல் தான் அது. ஜெயலலிதா கேட்காம, ஜெயலலிதா பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது. ஜெயலலிதா அனுமதியோடு தான் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் அப்படி சொல்லிவிட்டு தேர்தல் நெருங்கிற நேரத்தில் வேட்புமனு தாக்கல்லாம் ஆரம்பித்து அந்த சூழ்நிலையில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தில் இது தொடங்கியிருக்கிறாங்கன்னா இது வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய பிரச்சாரம் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் 2 கட்சியினுடைய முன்னணியினர் அல்லது கட்சியில் இருக்கிறவங்க தான் ஒன்று ஆலை நடத்துகிறாங்க, இல்லை விற்பனை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நம்பிக்கை வரும் நீங்கள் 2 பேருமே இந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது? ஏங்க மதுவிலக்கு அவங்க கம்ப்ளீட்டாக மதுவிலக்கு கொண்டு வர முடியும்னா அந்த ஆலை எப்படி நடக்க முடியும்? பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் பதவியாக இருக்கிறது. இப்போதும் கூட பல முதலமைச்சர் வேட்பாளர்களை பார்க்குறோம் களத்தில். ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எப்போதும் வந்தது இல்லையா? அது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் அதை எதிர்பார்க்கறதில்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. இப்போ இருக்கிற பொறுப்பில் இருந்துக்கிட்டு என்னுடைய பொறுப்பு ஆற்றக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அதுக்கு வேணால் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மீண்டும் ஒரு முறை உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மீண்டும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக வெளிப்படையான ஒரு அரசாங்கமாக இருக்கும், தலையீடுகள் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கும். அதை புதிய தலைமுறையின் வாயிலாக உறுதிமொழியாக கூறுகிறேன் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. ஒருவேளை அல்ல, முடிவோடு இருக்கிறார்கள் மக்கள் திமுக ஆட்சி வருவதற்கு. நன்றி.